Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி. தேனி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன். மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக என்ன செய்கிறார்கள்? விவரங்கள். நிச்சயமாக செய்து தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர் கனமழை பெய்தது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தின் பிரதானமாக உள்ள முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நேற்று வினாடிக்கு 397 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3153 கன அடியாக, அதாவது கிட்டத்தட்ட 8 மடங்கு நீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடிக்கு மேல் உயர்ந்து இன்று காலை 120.65 அடியாக உள்ளது. மேலும் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பெரியகுளம் அருகே உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து இன்று மிகப்பெரிய அளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக அந்த அருவி நீரில் சாக்கடை நீர் மண் கலந்து வரும் அளவிற்கு நீர் அதிகரித்திருப்பதால் இன்று சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் அருவியின் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே போல கம்பம் அருகே மேற்கு மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள மற்றொரு இயற்கை எழில் கூட்டும் சுற்றுலா தலமான சுருளி அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக இன்று காலை சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் அருவியை பார்வையிடவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல வைகை ஆறு உற்பத்தியாகும் வரசநாடு, சிங்கராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மூல வைகை மிகப்பெரிய அளவிற்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதாவது வைகை ஆறு வரசநாடு பகுதியிலிருந்து கண்டமனூர் பகுதி, குன்னூர் முகத்துவாரம் பகுதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலங்களை தொட்டு செல்லும் அளவிற்கு தற்போது வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவு வெள்ள நீரானது வைகை அணை நோக்கி சென்று கொண்டுள்ளது. இன்று காலை வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1000 கன அடியாக மட்டுமே உள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மூல வைகை ஆற்று வெள்ள நீர் சென்று சேரும் போது வைகை அணைக்கு வினாடிக்கு 5000 கன அடிக்கு மேல் நீர் சென்று சேரும் அபாயம் உள்ளதால் நீர்வளத்துறையினர் தொடர்ந்து அணை நீர்வரத்தை கண்காணித்து வருகிறார்கள். அதே போல போடி, குரங்கிணி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொட்டக்குடி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ள நீர் முழுவதுமே வைகை அணைக்கு நோக்கி சென்று கொண்டிருப்பதால் வைகை அணைக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் வைகை அணையின் நீர்மட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மாவட்டத்தில் நேற்று தேக்கடியில் அதிகபட்சமாக 108 மில்லிமீட்டரும், பெரியாறு அணை பகுதியில் 101 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக சண்முகா நதி அணையில் 51 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டியில் 42 மில்லிமீட்டர், வைகை அணையில் 39 மில்லிமீட்டர், கூடலூரில் 33 மில்லிமீட்டர் என மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சராசரியாக கனமழை பெய்து உள்ளது. தொடர்ந்து தற்போதும் மழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.